நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விசிக திமுக கூட்டணியிலும் பாமக அதிமுக கூட்டணியிலும் பயணிக்கிறது. கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த இரண்டு கட்சிகளுமே மாற்று அணியில் தான் பயணித்தன. தற்போது எதிரும் புதிருமாக பார்க்கப்பட்டுள்ள இந்த இரண்டு கட்சிகள் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளில் நேரடி போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியில் இந்த முறை பாமகவின் வேட்பாளர் தான் நிச்சயமாக களங்கம் இறங்குவார் என பாமக தலைமை கணக்கு போட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பாமக பொதுச் செயலாளருக்கு கூட வடிவேல் ராவணன் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. காரணம், சிதம்பரம் தொகுதியில் பாமகவின் வாக்கு வங்கி சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. கடந்த முறை அங்கு அஇஅதிமுக வேட்பாளர் போட்டியிட்டால் கடுமையான ஒரு டஃப் ஃபைட்டாக இருந்தது. திருமாவளவன் அவர்களை 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திருமாவளவன் வெற்றி பெறார். எனவே ஒரு மிக டஃப்பான ஃபைட்டாக இருந்தது. இந்த முறை பாமக நிச்சயம் போட்டியிட்டால் அது திருமாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். எனவே பாமக மற்றும் விசிக என எதிரெதிர் துருவமாக செயல்படும் இந்த 2 கட்சிகளுமே அங்கே மோதுவதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரவலான ரொம்ப க்ளோஸ்டு கால் அப்படின்னு சொல்கிற வகையில் அந்த போட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு தொகுதியான ஒரு பொது தொகுதியில் விசிகாவின் புதிய துணை பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது கள்ளக்குறிச்சி தொகுதி. எனவே அந்த தொகுதியிலும் பாமக தலைமை கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் அந்த தொகுதியிலும் பாமக போட்டியிடப் போகிறது. எனவே 2 விசிக போட்டியிடும் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் 2இல் பாமகவோடு நேரடியாக மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. எனவே இந்த முறை பாமக தலைமையும் விசிக தலைமையும் மிக பொறுமையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த தொகுதியில் தங்களுக்கு பலம் வாய்ந்த தொகுதி, எந்த தொகுதியில் வாக்கு வங்கி அடிப்படையில். எனவே இந்த 2 தொகுதிகளில் மீண்டும் பாமக விசிக இருவரும் துருவமாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.